செய்திகள் தொடர்கின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள எருக்கூரில் 45 பேருக்கு வழங்கப்பட்ட இலவச மனை பட்டாவை வேறு இடத்தில் மாற்றி வழங்க கோரி அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 1998ஆம் ஆண்டு 2 ஏக்கர் நிலத்தை அரசு தனியாரிடமிருந்து விலைக்கு வாங்கி 45 ஆதி திராவிடர் குடும்பங்களுக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் இலவச மனை பட்டா வழங்கியது. இந்நிலையில் வருவாய்த்துறை சார்பில் மனை பட்டாக்களை 45 குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு அளவீடு செய்து கொடுக்கும் பணியை துவக்க ஆயத்தமாயினர். இதுகுறித்து தகவல் அறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் எருக்கூர் பங்கு தந்தை இருதயசாமி தலைமையில் ஒன்று திரண்டு அந்த இடத்தை பொது இடமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அல்லது அப்பகுதியில் காலம் காலமாக வசித்து வரும் குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் கூறினர். மேலும் ஆதி திராவிடர்களுக்கு வேறு இடத்தில் மனை பட்டாக்கள் வழங்க வேண்டும் என்று பந்தல் அமைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகளை வன்மையாக கண்டிக்கின்றோம். வேண்டும் வாழ்க வாழ்கவே, மரியே வாழ்க. இந்த எருக்கூரில் ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து 309 குடும்பங்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள். இவர்கள் கூலி பண்ணைக்கு கூலியாக வேலை செய்கிறார்கள், மணி செட்டியார் தான். ஆனால் அவர்கள் மனையில் தான் நாங்கள் குடியிருக்கின்றோம். அவர்களிடம் தான் இந்த இடம் 371/1 ஏக்கர். இந்த இடத்தை அரசு விலைக்கு வாங்கி இதை அனுபவித்து எங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்காமல் இந்து தரப்பினருக்கு கொடுக்கிறார்கள். இந்து மதத்தினரும் கிறிஸ்துவ மதத்தும் ஒரு இடத்தில் வாழ்ந்தால் பின்னால் மதக்கலவர் ஒருவருக்கு ஒரு பிரச்சனை வருமோ என்ற ஐயப்பாடு எங்களுக்கு ஏற்படுகிறது. திருப்பரங்குன்றத்தில் எவ்வாறு இந்துக்கும் முஸ்லீமுக்கும் பிரச்சனை வராமல் இந்த அரசு கோர்ட்டு மீறி செய்தோ அதுபோன்று எங்களுக்கு இந்த இடத்தை வழங்கி நாங்கள் எல்லா சகோதரர்களும் ஒன்றாக வாழ்கின்றோம். நாங்கள் ஒற்றுமை கடைசி வாழ வேண்டும் என்றால் அவர்கள் போய் வாழ வேண்டும். இங்க எங்களோட சமுதாயத்துக்கும் இந்த வேற சமுதாயம் வந்துச்சுன்னா பின்னாடி எங்களுக்கு ப்ராப்ளம் வரும்னா மத கலவரமோ இந்த மாதிரி ரீதியான எங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு வரும்ன்றதுக்காக தான் நாங்கள் இப்பவே முன்கூட்டி தடுத்துறோம். ஏன் அப்படின்னா எங்க வழிபாடு வேற, அவங்க வழிபாடு வேற. இதனால நாளைக்கு எங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வர நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்காக இந்த வெல்ஃபேர்லாம் எங்களுக்கு தர வேண்டியது அவங்களுக்கு எங்களுக்கே கொடுத்துனா எங்களுக்கு நாங்களும் எந்த ஒரு தைரியம் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாங்கள் சந்தோஷமா இங்கே வாழ்ந்துருவோம். ஏன் இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு மட்டும் இப்படி பண்ணுது என்னன்னு தெரியல. இது வரைக்கும் அந்த பக்கத்து தெருவில் இருக்காங்க, அந்த எல்லாத்துக்கும் அவங்க தேவையான இடத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனா எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு இப்படி பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல. நாங்களுக்கு இப்போ நான் சின்ன புள்ளியில இருந்து எல்லாமே போராடிட்டு இருக்காங்க.